அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு சூரியமங்கல யோகம். இந்த நிகழ்வு உங்களுக்கு 2023 டிசம்பர் மாதம் கடைசி கட்டம் 28ஆம் தேதி ஏற்பட போகுதுங்க. இந்த நிலை 2024 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 18 நாட்களும் சூரியமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு ராஜ யோகம் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சூரிய பகவான், உங்களுடைய 4ஆம் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், இந்த இணைவு உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசில் ஏற்பட போகுதுங்க. இந்த பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இந்த சேர்க்கை ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய பூமிக்காரகன், சகோதரக்காரகன், அதே மாதிரி தைரியம் வீரியம் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஓட இந்த ராசிநாதன் நவகிரகங்களிலே, அதாவது சூரியன் தாங்க ராஜ கிரகம். அவர் தான் ஒரு மனிதன் ஒரு அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கணுனாலும் சரி, ஒரு 4 பேருக்கு ஒரு தலைவனாக ஆகணும்னாலும் சரி, அதே மாதிரி ஒரு வேலையிலேயே நம்ம செய்கிறோம்னா அந்த வேலையில் செய்யக்கூடிய ஒரு நல்ல பரவாயில்லன்னு மற்றவங்க கிட்ட பாராட்டு வாங்கி நல்ல ஒரு மெஜாரிட்டியாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் அயல்நாடு வரைக்கும் போகவும் முடியும். தன் சொந்த ஊர்லேயே இருந்தால் கூட 4 பேர் நம்ம மதிக்கிற மாதிரி வாழணும்னா சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும் நம்ம ஜாதகத்தில். ஏன்னா அந்த சூரியன் தான் வலுவான கிரகங்கள். அவர் கரெக்டாக இருந்துட்டார்னா மற்ற கிரகங்கள் எவ்வளோ ஒரு பலவீனமாக இருந்தால் கூட ஒரு நல்ல. ஆனால் சிம்ம ராசி நேயர்கள்னால் சொல்லணுமா, சிங்கம் குறிப்பாக சொல்லப்போனால், அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பின் வாங்கவே மாட்டீங்க. எதுவானாலும் செஞ்சு காட்டணும்னா செஞ்சுருவீங்க, முடிக்கணும்னா முடிச்சிருவீங்க. கோபம் இருக்கும் ஆனால் நியாயமாக இருக்கும், உண்மை இருக்கும். அதே நேரத்தில் அடுத்தவங்க பொய் பேசுனா பிடிக்காது. அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்கள தவிர ஆனால் யாரையுமே கெடுத்து நாம் வாழணும்னு நினைக்கவே மாட்டேங்க. ஏன்னா ராசி கிரகத்தில் அவருடைய ராசியில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசி நேயர்கள். ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு 18 நாட்கள் 2024 ஆரம்ப ஸ்டேஜிலேயே இருக்கக்கூடிய இந்த ராஜா யோகம் சூரிய மங்கள யோகம் இந்த 18 நாட்கள் ஜனவரி 14ஆம் தேதி வரைக்குமே எடுக்கக்கூடிய முடிவுகள், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த காலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உண்மையை சொல்ல போனோம்னா உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி வாழ முடிஞ்சிருக்காது, உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி சாதிக்க முடிஞ்சிருக்காது. எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரு முடிவு ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் எதுலையும் எப்படியுமே ஒரு 2 வருஷ காலகட்டத்துக்கு முன்னால் சாதித்த அளவுக்கு இந்த 2 வருஷத்துக்குள்ளே பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தடைகள் வந்திருக்கு. அந்த தடைகள் எப்படின்னா, காரணம் உங்களுக்கு 9ஆம் ஸ்தானத்தில் 9ஆம் ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ராகு 1.5 வருஷ காலம் உட்காந்துருச்சிங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த 1 வருஷ காலகட்டத்தில் சனி பகவான் கண்டக சனிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருச்சிங்க. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், அது இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் இப்படி இருந்தது. இந்த நிலை எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா தெளிவான ஒரு சிந்தனை செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு முயற்சிகள் எடுத்து இந்த வேலையை இந்த டயத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு போடுவீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 வருஷத்துக்கு முன்னால் நினச்ச மாதிரி கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறதுக்கு முடியாது. இந்த 2 வருஷமும் இந்த மாதிரி தானே மாட்டமாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு இந்த ஒரு 11 மாதம் 10 மாத காலகட்டமாக ரொம்பவுமே இடைஞ்சலாக தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் போக முடியாது, ஒரு விஷயத்தை போனாலும் முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது. ஆக மொத்தத்தில் நாள் கணக்காக தடை, ஸ்டேட்டில் பார்த்தோம்னா வருட கணக்காக தடை. ஆக மொத்தத்தில் வேலையிலையும் நிம்மதி இருக்காது, வீட்லேயும் நிம்மதி இருக்காது. ஆக மொத்தம்
இது செய்தாலும் எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், விடிய விடிய யோசிப்பீங்க. விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா நம்ம யோசிக்கிறது ஒன்றா இருக்கும், கடைசியில் நடக்கிறது ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி சில தடைகள்ங்கிறத விட சில முயற்சிகள் நம்மளால் வெற்றியாக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் யாருக்காக நீங்கள் உழைச்சிங்கோ, யார் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, அதாவது அது வந்து உறவு முறையிலையும் இருக்கலாங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலை செய்கிற பக்கமும் இருக்கலாம். இது 2 விதத்துலையும் எடுத்துக்கலாங்க. நம்ம நட்புங்கிறது உறவுன்னா என்ன, பழக்க வழக்கமெல்லாம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் யாருக்கிட்ட வந்து நம்ம கரெக்டாக நம்பிக்கை, நியாயம், நேர்மையாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் பல வருஷங்கள் நீங்கள் நல்லா இருந்திருக்கலாம். கடந்த காலத்தில் எல்லாமே வந்து நான் ஒரு 5 வருஷமாக நல்லா இருந்தேன், 10 வருஷ காலகட்டமாக நான் கரெக்டாக இருந்தேன். ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாமே எல்லாம் பிரிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, பிரிவுகள் ஏற்பட்டு போச்சு. முதல்ல இருந்த அந்த உறவில் கலகம் ஏற்பட்டது. நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு பலன் 3வது மனுஷன் சம்மந்தம் இல்லாதவங்க அனுபவிப்பாங்களே தவிர நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைகள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா, அதாவது உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தியிருப்பாங்க, பங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க, காரணமே இல்லாமல் நீங்கள் வந்து அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய நிலைதான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த 18 நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம தடுமாறிட்டு இருந்தோம், எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே இடைஞ்சலாக இருந்தது, நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த 2024 பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். சரிங்களா? இது தொடர்ந்து இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக அமையுங்க. காரணம் என்னென்னா, உள்ளத்திலையும் நேர்மையாக இருப்பீங்க, பழகக்கூடிய பழக்கத்திலையும் கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வர்றது போகாமல் தேவையில்லாத சிக்கல், எதிர்மறையான ஒரு சிந்தனைகள் இவங்க தான் உங்கள் கூட சேர்ந்து உங்களை குழப்பி விட்டு கடைசியில் உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்துட்டு போகிற அளவுக்கு 3வது மனிதனுடைய இடையூறுகள் கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு ஆதாயத்தை, லாபத்தை, நன்மைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையில் பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் வந்திருக்கும். நல்ல ஒற்றுமையாக இருந்திருப்பீங்க, சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி என்ன வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பு உணர்வுகள்லாம் வரும். நாம் நல்ல நிலையில் இருந்தால் கூட நமக்கு வந்து தேவையில்லாத இந்த பிரச்சனைகள் வருது, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, வெளியில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்கலாம் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படியே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் மாற்றங்கள் வரும், மாறுதல் வரும். இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இது ஏற்படுங்க. அதே சமயத்தில் திருமணமாகாதவங்க வந்து இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தோம், எல்லாமே வந்து முயற்சிகள் பண்ணணும், எல்லாம் கூடி வர மாதிரியே இருக்குது, கடைசிக்கு பார்த்தோம்னா தடங்கள் ஆகுது. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் திருமணம் சார்ந்த நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனை கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு எப்படின்னா, ஒன்று இருந்து நம்மளால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதே நேரத்தில் இருந்து நம்ம போய் அங்கே இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்து அந்த இடத்த விட்டு நாமளே வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும். அது சில பேருக்கு பார்த்தோம்னா பஞ்சாயத்து, கோர்ட்டு கச்சேரி, வழக்கு, வாய்தா இந்த மாதிரிலாம் வந்திருக்கோ. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா வீடு யோகம், மண்மனை யோகம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வீடு, மண்மனை, ஒரு கட்டடம் சம்மந்தப்பட்டது இந்த நமக்கு இல்லடம் பலமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட சில பேர் பண்ணாலும் முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது, தடைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தோம்னா அப்படியே பிரேக் ஆகிட்டே இருக்குது, முழுமையாக செஞ்சு முடிக்க முடியல, அப்போனே அப்படியே லேட் ஆகிட்டே இருக்குது. நமக்கு பின்னால் ஆரம்பித்தவங்க கூட முடிச்சுட்டாங்க. ஒன்றும் பணம் இருந்தால் வேலை செய்ய முடியல, வேலை செய்யணும்னு நினைக்கிற போது பணம் வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது, இதனால் வந்து குறையவாக இருக்குது, வேலையே செய்ய முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் எல்லாமே சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த 2024 இந்த சூரியமங்கல யோகமான ஒரு அமைப்பில் முயற்சிகள் பண்ணுங்கள். தொடர் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி சாதகமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லாத்தோட புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? சில பேருக்கு பார்த்தோம்னா
கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆகி போச்சுங்க. அப்போ ஆரம்பத்தில் கூட கல்யாணம் ஆனது குழந்தை வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் கூட நினச்சோம். இப்போ பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் வேணும்னு எதிர்பார்க்குறோம், மருத்துவம் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம், வைத்தியம் பார்க்குறோம், கோயில் குளத்துக்கு போகிறோம். ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை, அந்த வரம் நமக்கு இன்னும் ஏற்படவே இல்லை அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக இந்த சூரிய மங்கள யோகத்தினால 5ஆம் இடத்துல உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இந்த சூரியனும் செவ்வாய் இருந்தாலும் எரிகிரகனாக இருந்துட்டாலும் அது குருவோட வீடு. அந்த குரு பகவானும் உங்களுக்கு கரெக்டாக 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக என்ன ஒரு குறை இருக்குதோ, என்ன கஷ்டங்கள் இருக்குதோ, அந்த கஷ்டங்களுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்படின்னா நாம் என்ன எதிர்பார்த்து நமக்கு கிடைக்கலையோ அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு காலகட்டமான நேரம். அப்படின்னா இந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்திக்கணும், நாம் முயற்சி பண்ணணும். இதுக்கு முன்னால் முயற்சி பண்ண முடியல, ஆனால் இப்போ முயற்சி பண்ணால் முடியும். அதனால் முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நான் இப்போ சொன்னது எல்லாமே உங்களுடைய சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு கோச்சார பலன். இந்த கோச்சார பலன்கள் முழுமையாக உங்களுக்கு அப்படியே கிடைக்குமா அப்படின்னா நடக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்திலையும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சூரியனும் செவ்வாயும் கிரக அமைப்புகள் அதே மாதிரி ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். அதே சமயத்தில் என்ன லக்னம், இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலையும் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. முழுமையாக பொறுமையாக அருமையாக உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், இனிமேல் எந்த முயற்சிகள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல பலன்களோட உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேங்க. அதே சமயத்தில் இப்போ இந்த காலகட்டமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். அதனால் முயற்சிகள் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்வு வளமாக்கும். எல்லா உள்ள செல்வங்களும் இறைவன் கண்டிப்பாக இந்த 2024 உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லி அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.